வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th 12th ஸ்டாண்டர்டுக்கான ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் ஜூலை 2025க்கான டைம் டேபிள் ப்ளஸ் சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா காமனாக ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் முதலடை பருவத் தேர்வு ஜூலை 2025க்கான டைம் டேபிளை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஷெடியூலாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் எந்த டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் 6th 12th ஸ்டாண்டர்டுக்கான ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கான டைம் டேபிளை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ப்ரொசீடிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அந்த டைம் டேபிள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சென்னை மாவட்ட முதன்மை கல்வியோட அஃபிஷியல் ப்ரொசீடிங் தான் இது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2025-26 கல்வியாண்டிற்கான 6லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திருத்தி அமைக்கப்பட்ட ரிவைஸ்டு டைம் டேபிள் பார்த்திங்கன்னா முதலடை பருவத் தேர்வு கால அட்டவணை பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஷெடியூல் கொடுத்தாங்க பார்த்திங்களா, அது பார்த்தீங்கன்னா இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட அரசு உதவிபுரம் சென்னை பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் ஆங்கிலேய இந்தியன் ஆதி திராவிடர் மற்றும் சிறப்பு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திருத்தி அமைக்கப்பட்ட ரிவைஸ்டு டைம் டேபிள். ஏற்கனவே நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட் டைம் டேபிள் 11th 12th 6th 9th 10th வரைக்கும் டைம் டேபிள் அப்டேட் பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா இப்போ ரிவைஸ் ஆகிருக்கு. முதலடை பருவத் தேர்வுக்கான கால அட்டவணை மற்றும் பாடத்திட்டம் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது என்பதை அனைத்து வகை உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டோட சைன் பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முதலடை பருவத் தேர்வுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட கால அட்டவணை மற்றும் பாடத்திட்டம், ஸோ யார் யாருக்கு அனுப்பியிருக்கோம் அந்த நகல்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கள் என்றால் உங்களுக்கான அந்த தகவல் இருக்கின்றது. இதில் 16/7/2025 நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாமினேஷன் காலையில் நடக்கும் 12க்கு. அதே மாதிரி மதியம் பார்த்திங்கன்னா 12க்கு மேத்தமேட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், டைனடிக், டெக்ஸ்டைல், ட்ரெஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். சரிங்களா? 17ஆம் தேதி காலையில் 12க்கு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, ஆடிட்டிங், அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், நர்சிங் வொகேஷனல், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி. 18ஆம் தேதி காலையில் இங்கிலீஷ், மதியம் பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட், பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரிஷிப். 21ஆம் தேதி மார்னிங் செஷன் எந்த ஒரு எக்ஸாம் இல்லை. ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதிலே 11க்கான டைம் டேபிள் இருக்குது. மார்னிங் செஷன் 11 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் 11th. ஆஃப்டர்நூன் செஷன் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். 16ஆம் தேதி 11க்கு காலையில் இங்கிலீஷ், மதியம் பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டு, பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரிஷிப். 17ஆம் தேதி 11க்கு மேத்தமேட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், டைனடிக்ஸ், டெக்ஸ்டைல், ட்ரெஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், நர்சிங் ஜென்ரல், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மதியம் லாங்குவேஜ். அடுத்து 18/7/2025 ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ், ஹோம் சயின்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், நர்சிங் வொகேஷனல், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஆடிட்டிங். ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில். 21ஆம் தேதி மார்னிங் எந்த ஒரு எக்ஸாம் இல்லை. ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி 11க்கு இருக்கும். போர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஜூலை மந்த்துக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 10ஆம் வகுப்பு அதே மாதிரி 6லேருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. 16/7/2025 புதன்கிழமை இங்கிலீஷ் 11 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும், மதியம் 2:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சயின்ஸ். 17ஆம் தேதி தேர்ஸ்டே தமிழ் எக்ஸாம், மதியம் சோஷியல் சயின்ஸ். 18ஆம் தேதி மார்னிங் ஆப்ஷனல் லாங்குவேஜ், ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ். சென்னை டிஸ்ட்ரிக்டோட 10th டைம் டேபிள் பார்க்கலாம். 16ஆம் தேதி வெட்னஸ்டே லாங்குவேஜ், மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் மேத்தமேட்டிக்ஸ். 17ஆம் தேதி மார்னிங் இங்கிலீஷ், ஆஃப்டர்நூன் சயின்ஸ். 18ஆம் தேதி மார்னிங் ஆப்ஷனல் சயின்ஸ், ஆப்ஷனல் லாங்குவேஜ், ஆஃப்டர்நூன் சோஷியல் சயின்ஸ். ஜூலை மந்த்துக்கான போர்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக சிலபஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. சென்னை மாவட்டம் முதலிடை பருவத் தேர்வு ஜூலை 2025 பாடத்திட்டம் வகுப்பு 12ஆம் வகுப்பு. இதில் தமிழ் பொறுத்த வரைக்கும் இயல் 1 and 2 நெடுநல் வாடை, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 and 2 ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி ரீடர், மேக்ஸ் சாப்டர் 1 and 2, ஃபிசிக்ஸ் யூனிட் 1 and 2 3, கெமிஸ்ட்ரி 1st 2nd 6th 7th 11th, கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெசன் 1 to 5, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் லெசன் 1 to 4,
Biobotany lesson 1-2, Biozoology lesson 1-4, Biobotany lesson 1-2, Biozoology 1லேருந்து 4 வரைக்கும், History lesson 1-2-3-4, Economics lesson 1-2-3-4-5, Commerce lesson 1-9, Accountancy lesson 1-4, Business Maths and Stat lesson 1-3, Political Science lesson 1-2-3-4, Geography lesson 1-3, Advanced Tamil EL 1-2, Home Science Unit 1 and 2, Food Service Management 1-3, Communicative English 1 and 2, Nursing General lesson 1-3, Stat lesson 1-3, Employment Skill Unit 1 and 2, Basic Civil Engineering Unit 1-2, Basic Electronic Engineering 1-2, Basic Mechanical Engineering 1-2, Electrical Engineering Unit 1-2, Office Management Unit 1-2, Agriculture Science lesson 1-3, Textile Dress Designing Unit 1லேருந்து 4 வரைக்கும், Nursing Vocational பொறுத்த வரைக்கும் Unit 1-3, அதே மாதிரி ஆடிட்டிங் வந்து யூனிட் 1-2, நியூட்ரிஷன் டயனட்டிக்ஸ் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, மைக்ரோபயாலஜி யூனிட் 1, யூனிட் 3, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி யூனிட் 1லேருந்து 3 வரைக்கும், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் 1-3. சென்னை மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியோட சிக்னேச்சர் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 11க்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழில் 11th ஸ்டாண்டர்டுக்கு இயல் 1லேருந்து 2 மனோன்மணியம் வரை, இங்கிலீஷ் யூனிட் 1 and 2, போயமு ப்ரோஸ் சப்ளிமெண்ட்ரி ரீடர், மேக்ஸ் சாப்டர் 1-2, Physics Unit 1 and 2, 3, Chemistry Unit 1 and 2, 6, 11, Computer Science Lesson 1, 2, 3, 4, 5, Computer Application 1, 2, 3, 4, 5, Biobotany Lesson 1, 2, 3, Biozoology Lesson 1, 2, 3, 4, 5, Pure Science Botany பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 up to Essential Organs of Plants. Essential organங்கிறது ஆண்ட்ரிஷியம் கைனீஷியம் சொல்லுவோம், அது வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். Zoology Unit 1, 2, 3, 4, 5, History lesson 1, 2, 3, 4, 5, Economics lesson 1, 2, 3, 4, 5, Commerce lesson 1-9, Accountancy lesson 1-4, Business Mathematics and Stat lesson 1 and 2, Political Science lesson 1, 2, 3, 4, 5, Geography lesson 1-3, Advanced Tamil EL 1-2, Home Science Unit 1-2, Food Service Management 1-3, Communicative Engineering 1-2, Nursing General 1-3, Stat 1-3, Employment Skill Unit 1 and 2, Basic Civil Engineering Unit 1 and 2. ஸோ அந்த சிலபஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 1 and 2, பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 1 and 2, பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 1 and 2, பேசிக் மேனேஜ்மெண்ட் 1 and 2, அதாவது ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் யூனிட் 1லேருந்து 3 வரைக்கும், டெக்ஸ்டைல் ட்ரெஸ் டிசைனிங் 1-4, நர்சிங் வொகேஷனல் யூனிட் 1 and 3, ஆடிட்டிங் யூனிட் 1-3, நியூட்ரிஷன் 1-3, மைக்ரோபயாலஜி 1-3, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி 1-3, எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் 1 and 3. முதன்மை கல்வியோட சென்னை மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டு 6th-லேருந்து 10th வரைக்கும் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் இயல் 1 முழுவதும், இயல் 2ல் சிறகின் ஓசை வரை அந்த இதை பார்க்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, யூனிட் 1 ஃபுல்லாக பார்க்கணும், யூனிட் 2ல் ப்ரோஸ் அண்ட் போயம், இதுக்கான மாடல் கொஷின் பேப்பர்லாம் அப்டேட் பண்ணுவேன். மேக்ஸில் யூனிட் வந்து பார்த்தோன்னா 1, 1-1, 1-10, யூனிட் 2ல் 2-1, 2-5, யூனிட் 3ல் 3.1, 3.2, சயின்ஸில் லெசன் 1, 2, 4, 5, சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் 1 and 2, ஜியாகிரஃபியில் 1, சிவிக்ஸில் 1. 7th ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸ் இதில் இருக்குது. 7th பொறுத்த வரைக்கும் இயல் 1 முழுவதும், இயல் 2 தமிழரின் இது பார்த்துக்கோங்க, கலை கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் யூனிட் 1 ஃபுல்லாக பார்க்கணும், யூனிட் 2ல் ப்ரோஸ் இருக்குது. மேக்ஸில் யூனிட் 1, யூனிட் 2 அது நோட் பண்ணிக்கோங்க. சயின்ஸில் லெசன் 1, 4, 5, சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் 1 and 2, ஜியாகிரஃபியில் 1, சிவிக்ஸில் 1. 8th ஸ்டாண்டர்ட் இயல் 1 ஃபுல்லாக பார்க்கணும், இயல் 2ல் தமிழர் மருத்துவ முறை. இங்கிலீஷில் யூனிட் 1 ஃபுல்லாக பார்க்கணும், யூனிட் 2 ஃபுல்லாக பார்க்கணும். மேக்ஸில் யூனிட் 1 and யூனிட் 2, யூனிட் 5ல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அது கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் ஃபிசிக்ஸ் 1, 2, கெமிஸ்ட்ரியில் 9 and 10, பயாலஜியில் 16, சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி 1 and 2, ஜியாகிரஃபியில் 1 and 2, சிவிக்ஸ் 1. 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் பார்க்கலாம். இயல் 1 முழுவதும், இயல் 2 முழுவதும். இங்கிலீஷில் யூனிட் 1 ஃபுல்லாக பார்க்கணும், யூனிட் 2ல் ப்ரோஸ் போயம் இருக்குது. மேக்ஸில் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 4ல் 4.2 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சென்ட்ராய்டு ட்ரையாங்கிள் சொல்லுவோம், அது பார்க்கணும். சயின்ஸில் ஃபிசிக்ஸில் 1 and 2, கெமிஸ்ட்ரியில் 10 and 11, பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 17வது லெசன் ஃபுல்லாக பார்க்கணும். சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி 1 and 2, ஜியாகிரஃபி 1 and 2, சிவிக்ஸ் 1, எக்கனாமிக்ஸ் 1. 10th ஸ்டாண்டர்டில் சிலபஸ் இயல் 1 முதல் இயல் 1, 2 முழுவதும், யூனிட் 1 ஃபுல்லாக பார்க்கணும், யூனிட் 2 ப்ரோஸ் அண்ட் போயம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, யூனிட் 4, யூனிட் 2. சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் 1 and 2, கெமிஸ்ட்ரி 7 and 8, பயாலஜி 12, 13, 14. சோஷியல் சயின்ஸ் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 1 and 2,
ஜியாகிரஃபியில் 1 and 2, சிவிக்ஸில் 1, எக்கனாமிக்ஸில் 1. சென்னை மாவட்ட முதன்மை கல்வியோட அஃபிஷியல் ப்ரொசீடிங் தான் இது. உங்களுக்கு வந்து டைம் டேபிள் ப்ளஸ் சிலபஸ் எல்லாமே வந்து ப்ரொசீடிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் சரிங்களா. இதை வச்சு நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் வந்து எடுக்கணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் சரிங்களா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் இருக்கும், அதை அப்படியே அழுத்திக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. 2 லைக் கொடுக்கலாம். இங்கே ஒரு லைக் இருக்கும், இங்கே ஒரு லைக் இருக்கும்.